Right. முதலாவது கேள்வியை பாருங்க. எனவே மாணவன் ஒருவர் ரெசிடேட்டின் அடர்த்தியை துணிய திட்டமிடுகின்றார். ரெசிடேட்டின் அடர்த்தியை துணிய திட்டமிடுகிறார். இதற்காக அவனுக்கு 50 தாள்கள் கொண்ட பொதி ஒன்று வழங்கப்படுகின்றது. இதற்காக தரமான ஆய்வுக்கூடம் ஒன்றில் உள்ள கருவிகளை பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கின்றார்கள். சரி, இந்த 50 தாளினை மொத்த திணிவு வந்து 670 கிராம் வந்திருக்கார். இப்ப பாடசாலை ஆய்வு கூடத்தில் அசிடேட் தாளின் திணிவை துணிவதற்கு உகந்த அளவீட்டு உபகரணம் ஜாது. 670 கிராம். இந்த 670 கிராம் அளக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்தலாம் கேட்கிறார். என்னத்தை பயன்படுத்துவோம்? முக்கோல் தராசு, ட்ரிபிள் பீம் பேலன்ஸ். இப்ப ட்ரிபிள் பீம் பேலன்ஸ்ல அளக்கலாம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்சிமம் அதுதான் இல்லையா? எங்களுக்கு ட்ரிபிள் பீம் பேலன்ஸ்ல மேக்சிமம் எவ்வளவு அளக்கலாம்? ஏன்னா 678 பார்க்கணும். ட்ரிபிள் பீம் பேலன்ஸ்ல முதலாவது கோல்ல நான் நினைக்கிறேன் 10 கிராம் வரைக்கும் அளக்கலாம். இது 0 இருந்து 10 கிராம் வரைக்கும். அடுத்தது எவ்வளவு? இதுல 10, 20, 30 அப்படி போய் 100 வரைக்கும் அளக்கலாமாக்கும். அப்படியா? அடுத்தது 100, 200, 300, 500 வரைக்கும் அளக்கலாம். இப்ப நார்மலா இது என்ன நினைக்கிறேன்? 500, 10, 110. இப்ப நார்மலா எவ்வளவு வளர்க்கலாம்? 610. அவ்வளவுதான் அளக்கலாம் என்று கேட்டீங்கன்னா இல்ல. இதுல இன்னொரு கொழுக்கி போடுறதுக்கு 2 இருக்கும். வெயிட்ட கொழுவுறதுக்கு. அந்த வெயிட்ட கொழுவுறதுக்கு 1000 கிராம்ல 2, ஒரு 500 கிராமும் இருக்கும். 2000 கிராமும் ஒரு 500 கிராமும் உள்ளது இருக்கும். இதை கொழுவி போட்டு எங்களுக்கு இதை விட கூட வெயிட் வந்து அளக்கலாம். 1000 கிராம் லேபிள் பண்ணின ஒரு வெயிட் இருக்கும். அப்படி 2 வெயிட் ஒரு 500 கிராமும் இருக்கும். இதை கொண்டே கொழுவி எங்களுக்கு வெயிட் அளக்கலாம். இது 610 இருந்தாலும் எங்களுக்கு 2000 2000 விட கூட அளக்கலாம். இதை கொழுவி. அதனால எங்களுக்கு ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் முக்கோல் தராசை நாங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். நான் இதை யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு கேள்வி செய்து வரேன். அடுத்து எங்கட மாடல் பேப்பர் செய்யக்குள்ள நான் இந்த கேள்வியை இது சம்பந்தமா போட்டு கேள்வி தரேன். ஓகே, எப்படி ரீடிங் எடுக்கிறது அது சம்பந்தமா. சரி, ரைட். இப்ப நான் இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? முக்கோல் தராசு. ஏன்னா இப்ப இது பார்த்து நான் மேக்சிமம் நாங்கள் அலக்கைக்குள்ள மேக்சிமம் தேவை. ரைட். நீங்கள் இலத்திரனியல் தராசு யூஸ் பண்ணலாம். இந்த இலத்திரனியல் தராசு ஸ்கீம்ல கொடுத்திருந்தவர். இந்த இலத்திரனியல் தராசுல மேக்சிமம் எவ்வளவு போகலாம்னு தெரியாது. மினிமம் அளக்கலாம், மேக்சிமம் என்ன வெயிட்னு தெரியல. அப்ப அதை ஒருக்கா பார்த்துட்டு தான் சொல்லணும். லீஸ் கவுண்ட் குறைஞ்சதுக்குள்ள போக மாட்டோம். இப்ப வெயிட் வந்து கூட தானே, 670 கிராம் தானே. அதனால உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கணும்? ட்ரிபிள் பீம் பேலன்ஸா இருக்கணும். சின்ன திணிவுகள் அளக்கிறதுக்கு தான். இழிவெண்ணிக்கை குறைய தேவைன்னா தான் நாங்கள் அதுக்குள்ள போகணும். இந்த இழிவெண்ணிக்கை குறையக்குள்ள மேக்சிமம் வேல்யூ குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அதை பார்க்கணும். நான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பேலன்ஸ் மேக்சிமம் என்னன்றதை பார்க்கணும் இருக்கா. சரி, அது இருக்கா கிடைச்சா பாருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ரைட். இப்ப என்னவா தனித்தாள் ஒன்றின் அன்னளவான பரிமாணங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட். லென்த் வந்திருக்கார் 30 சென்டிமீட்டர், விட்த் வந்து 21,
thickness வந்து 0.15. இப்ப நீங்கள் ஒவ்வொன்றையும் அளவிட பயன்படுத்தும் மிகவும் பொருத்தமான அளவீட்டு கருவிகளை கீழுள்ள அட்டவணையில் குறிப்பிடுக. இப்ப நீளத்தை அளக்கிறதுக்கு அளவீடு, பிறகு உபகரணம், கிளிவண்டிக கேட்டுங்க. இப்ப நீளத்தின் அளவீடு என்ன? 30 சென்டிமீட்டர். அவன் 30 சென்டிமீட்டர் அளக்கணும்னா கட்டாயம் மீட்டர் கோல் தான் இல்லையா? லென்த் அளக்கிறதுக்கு 30 சென்டிமீட்டர் அப்ப மீட்டர் கோல். மீட்டர் ஸ்கேல். இழிவண்டிக்கு என்ன? மீட்டர் கோல் இழிவண்டிக்கு 1 மில்லிமீட்டர். அடுத்து அகலம் 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர் அளக்கிறதுக்கும் எது? மீட்டர் கோல் தான் இருக்குது. அதுக்கு மீட்டர் கோல். இழிவண்டிகை 1 மில்லிமீட்டர். லீஸ் கவுண்ட் வந்து 1 மில்லிமீட்டர். அடுத்தது தடிப்பு. தடிப்பு அளக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்துவோம்? தடிப்பு அளக்கிறதுக்கு தடிப்பு 0.15 0.15 மில்லிமீட்டர் அளக்கணும். என்னதான் அளப்பான்? 2 டெசிமலுக்கு அளக்கலாம். நுண்மானத்திற்கு அனுச்சு மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ ஸ்கேஜ் இல்லையா? நுண்மானத்திற்கு அடிச்சு അതിന്റെ லீஸ் கவுண்ட் என்ன? 0.01 மில்லிமீட்டர். இந்த அலகுகள் இம்பார்ட்டன்ட். எந்த அலகுல கொடுக்குறீங்கன்றது முக்கியம். இது ஓகே. அடுத்தது பாருங்க, அவர் தராசு தந்திருக்க. தாளின் திணி வளர்க்கறதுக்கு தராசு. அது என்னன்னு கொடுக்கலையே. இதை பார்த்துட்டு போய் அதுக்கு விட எழுதிடுவான்றதால இது தராசன்னு மட்டும் கொடுத்துட்டார். அது 0.1 கிராமா. இப்ப சொல்லுங்க, இது எந்த தராசு? 0.1 கிராம் லீஸ் கவுண்ட் என்ன? அது முக்கோல் தராசு. சரி, அடுத்த சி பார்ட். இங்கிலீஷ் மீடியத்துல எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கு. இப்படி இருக்கு. யா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் போட்டிருக்காரு இல்லையா? உண்மையா முக்கோல் தராசு வரணும். ட்ரிபிள் பி பேலன்ஸ். ஆனா தமிழ் மீடியத்துல தராசன்னு மட்டும்தான் போட்டிருக்காரு. இதை போட்டா அதுக்கு ஆன்சர் இதுல இருந்து வந்துருவேன். சரி, இப்ப மாணவன் ஒருவன் சீப்பாட பாருங்க. எல்கமட்டி ஆகியவற்றை அளக்கும் போது ஒவ்வொன்றினதும் பின்னவளவை துணிக. உமது விடையை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீளத்துக்கும் அகலத்துக்கும் பின்னவளவை கேட்கிறார். நான் இப்ப இந்த ஆன்சர் அழிச்சிடுறேன். சீப்பாட். நீளத்துக்குரிய பின்னவளை என்ன? கேட்டது என்ன? பின்னவளு. பிராக்சனல் எரர் தான் கேட்டது. நீளம் அளக்கைக்குள்ள எங்களுக்கு மேக்சிமம் எரர் வந்து என்ன? 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் கீழே 1 மில்லிமீட்டரின் கீழ் ரீடிங் என்ன? நீளத்துக்கு 30 சென்டிமீட்டர். 30 இது மில்லிமீட்டர்ல போட்டு 300 ஃபிராக்சன் 1/300. அகலம் அளக்கைக்குள்ள 1/210. இல்ல நீங்க 0.1/30, 0.1/21 போடணும். ரெண்டும் சேம் யூனிட்ல போடணும். ஃபிராக்சனல் யூனிட் இல்ல. அடுத்து டி பார்ட்.
இப்ப தாளின் தடிப்புக்கு சிறந்த அளவீட்டை பெறுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய பரிசோதனை செய்முறை விளக்கு. இப்ப தாளின் தடிப்புக்கு சிறந்த அளவீட்டை பெறுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய பரிசோதனை செய்முறை. என்ன செய்யணும்? இப்ப ஒரு தாழ்ந்த தடிப்பு 0.15 இல்லோ. இப்ப யா இப்ப என்ன செய்யணும்? 0.15 உங்களுக்கு தெரியும். மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூஸ் கேஜால முன்னாடி திரை கணிச்சியால மினிமம் 1 மில்லிமீட்டருக்கு மேல் அளந்தாத்தான் பெர்சன்டேஜ் எரர் குறையும் இல்லையா? 1 மில்லிமீட்டரை விட பெரிய எந்த அளக்கணும்? இப்ப 1 மில்லிமீட்டரை விட பெருசு அளக்கணும் என்றா முதல்ல என்ன செய்யணும்? கணக்க பேப்பர் எடுக்கணும். அப்ப கணக்க பேப்பர் எடுத்து அது தடிப்பு அளக்கணும். அதோட இப்ப பேப்பர் இப்படி எல்லாம் இருக்குது. இந்த பேப்பரை பொறுத்த மாட்டல இங்க இப்ப நீ கணக்க சீட்டை அடிக்கிட்டா இப்படி அடிக்கினா பிறகு என்ன வேணும்? இதுல ஒரு அளப்பீங்க, பிறகு இங்க ஒரு அளப்பீங்க, இங்க ஒரு அளப்பீங்க. இப்படி நீங்கள் வேற செவரல் பிளேசஸ்ல என்ன செய்யணும்? திக்னஸ் அளந்து போட்டு நீ எஜ்ஜின அளக்கலாம். நடுவுக்குள்ள ஒண்ணு வைக்கலாது மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூஸ் கேஜ். இப்ப இந்த இடையில கொஞ்சம் பெருமதிகள் எடுத்து போட்டு அது அவரேஜை கால்குலேட் பண்ணோம். ஓமல்ல இப்ப என்ன செய்வீங்க? எழுதுங்க. பல தாள்களை ஒன்றாக அடுக்கி அதன் சராசரி தடிப்பை அதன் தடிப்பை பல தாள்களை ஒன்றாக அடுக்கி அதன் தடிப்பை பல புள்ளிகளில் அளந்து சராசரியை துணிவதன் மூலம். ஓகே. பல புள்ளிகளில் அளவீடுகளை எடுத்து பல புள்ளிகளில் தடிப்புகளை துணிந்து சராசரியை துணிவதன் மூலம் எழுதுவீங்கல்ல. இங்கிலீஷ் மீடியக்காரர் எழுதுவீங்க இல்லையா? என்ன பண்டில் ஆஃப் சீட்ஸ் எடுத்து இந்த செவரல் பாயிண்ட்ல நீங்கள் ரீடிங் எடுத்து அவரேஜ் கண்டீங்க. இப்ப அடுத்தது அடர்த்திக்கான திருத்தமான பெறுமதியை துணியட்டாமா. சசிரேட்டின் அடர்த்திக்கான திருத்தமான பெறுமதியை துணிய. இப்ப உங்களுக்கு டோட்டல் வெயிட் தெரியும். இப்ப டென்சிட்டி அடர்த்தி சம திணிவுங்கள் கன அளவு. திணிவு என்ன? 670 கிராம். அடர்த்தி சமன் திணிவுங்கள் கன அளவு. ஈக்குவேஷனை போட்டாச்சு. திணிவு என்ன? 670. கீழ் கன அளவு என்ன? இது கிராம்ல போட்டிருக்கேன். அத கவனமா இருக்கணும். இது கிராம், இது வால்யூம். 30 தர 21 தர தசம் 15 நோ தசம் 015 இல்லையா? ஏண்டா இது 2 சென்டிமீட்டர் இதை சென்டிமீட்டர்ல போடணுமே. இது தசம் 15 10 போடுவோம். இது ஒரு தாள் என்ன தெரியும்? ஓகே. இது ஒரு தாள். அப்படி எத்தனை தாளுக்கு 270 கிராம்? 670 கிராம் 50 தாளுக்கு. அப்ப இன்டூ 50. இது கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இப்ப இவ்வளவுக்கு எவ்வளவு வந்திருக்கார்? 94.5 வந்திருக்கார். அதனால அந்த 10 கீழே போட்டான்.
இப்ப இதுல ஒரு சைவர் போயிடும் 5. இவ்வளவு 94.5. அப்ப 670 ஓவர் 94.5 into 5. பேச்சான வரும் 5 வெட்டினா 1 5 அங்கால 17 3 4. இதை இதால பிரிக்கணும். எவ்வளவு வருதுடா? பிரிவர்ற மாதிரி தரவே இல்லை போல. 1340 940. எவ்வளவு வருது? யாராவது சுருக்கினவங்க? இதுல உண்மையா கேள்வி சின்னன்றபடியா சுருக்கிட்டு இருக்கு, சுருக்கலாம். இதுல கேள்வியில கணக்க கேட்கல இல்லோ. 1.417. 1.417 9 418 போடும். அப்ப இது 1000 பெருக்கி விட்டீங்கன்னா என்ன வரும்? இவ்வளவு கிலோகிராம் இருமணி. இதுல வேற கேள்வியல் கணக்க இல்லையபடி அவர் ஸ்கூல்களுக்கு ஆன்சர் எதிர்பார்ப்பார். நேரம் என்ன கேட்டதுக்கான இப்ப என்னவாம்? பின்னர் மாணவன் அதே முறையை பயன்படுத்தி அடித்த அசிடேட் தாளை பயன்படுத்துவதால் அதன் அடர்த்தியின் பெறுமதியில் உள்ள நிச்சயமற்ற தன்மையை குறைக்கும் விதத்தினை விளக்குக. என்னவாம்? அடித்த அசிடேட் தாளை பயன்படுத்துவதால் அதன் அடர்த்தியின் பெறுமதியில் உள்ள நிச்சயமற்ற தன்மையை குறைக்கும் விதத்தினை விளக்கு. அது எப்படி? என்ன கேட்கிறவர்? மெல்லிய தாள் ஒன்று அடர்த்திய துணியறதை விட கடிச்சது திக்னஸ் கூடினது நடத்திய துணியறது செம்மையா இருக்குமா? அது நிச்சயமற்ற தன்மையை குறைக்கும். நிச்சயமற்ற தன்மை என்ன? அது அந்த அக்குரசி இல்லாம போறது தானே. அக்குரசியை கூட்டுறதுக்கு என்ன வழி கேட்கிறேன், என்ன எப்படி ஹெல்ப் பண்ணுமென்னு கேட்கிறேன். என்ன நடக்கும்? சோ நீங்கள் திக்னஸ் கூடினோடனே ஒளியும் கூடும். இப்ப ஒளியும் கூடினா என்ன நடக்கும்? சின்ன ஒளியும் நீங்க வழக்கேக்குள்ள சின்ன ஒளியுமா இருக்க போகுது ஒரு சீட். ஆனா இங்க பெருசா இருக்க ஒளியும் கூடும். ஒளியும் கூட மெஷர்மெண்ட்ல வர்ற பெர்சன்டேஜ் என்ன செய்யும்? மெஷர்மெண்ட்ல வர்ற பெர்சன்டேஜ் குறையும். பெர்சன்டேஜ் குறைய நடக்கும், உங்களுக்கு அக்யூரசி கூடும். ஓமே ஓகே. தடித்ததாளை பயன்படுத்தும் போது தடித்ததாளை பயன்படுத்தும் போது அதன் அளவீடுகள் திணிவு கனளவின் அளவீடுகள் திணிவு கனளவின் அளவீடுகள் திருத்தமானவையாக அமையும். அல்ல
திணிவு கனளவின் பெறுமதிகள் உயர்வு. ஓகே, மேஸ் அண்ட் வால்யூம் கூடவா இருக்கும் இல்லையா? திணிவு கனளவு உயர்வு. எனவே அவற்றின் அளவீட்டில் ஏற்படும் சதவீத வலு குறையும். அவற்றின் அளவீட்டில் ஏற்படும் சதவீத வலு குறையும். ஓகே, இங்கிலீஷ் மீடியக்காரங்க thick sheet of acetate provide a large volume and large mass. thick sheet of acetate provides அல்லது mass and volume of acetate, thick sheet of acetate is high. Mass and volume are high. So it will reduce the percentage error in this measurement. That will reduce the percentage error in that measurement. Okay. அந்த கான்செப்ட்ல எழுதினீங்கன்னா சரி, அது இந்த மெஷர்மெண்ட்ல வர்ற பெர்சன்டேஜ் எரர் குறையும், அப்ப அக்யூரசியா இருக்கும். விளங்குது இல்ல கான்செப்ட்? இது என்ன நடக்க போகுதுன்னா இப்படி இதுதான் ரோசமன் எம் ஓவர் வி. இது இந்த பெர்சன்டேஜ் எரர் குறையுது, இது இந்த பெர்சன்டேஜ் எரர் குறையுது, அப்ப டோட்டல் பெர்சன்டேஜ் எரர் குறையும். இப்ப உங்களுக்கு தெரியும், இது இந்த பெர்சன்டேஜ் எரர் எக்ஸ், இது இந்த பெர்சன்டேஜ் எரர் y என்றா டோட்டல் பெர்சன்டேஜ் எரர் என்ன? எக்ஸ் பிளஸ் y. இப்ப நீ எக்ஸ குறைச்சு y குறைச்சா என்ன நடக்கும்? பெர்சன்டேஜ் எரர் குறையும். ஆனா இவர் கொஞ்சம் மொக்கத்தனமா தான் கேட்டிருக்கார். ஏன் நீங்க தான் சிக்ஸ் சீட்டுக்கு பதிலாக கணக்க சீட்டை யூஸ் பண்ண போறீங்களே இல்லையா? உங்களோட கம்பேரிசன் எப்படி வருதுன்னா, ஒரு சீட்டுக்கு பதிலா திக் சீட்டை பயன்படுத்துற அந்த கம்பேரிசனுக்கு தான் எழுதலாம். பட் நானா பிராக்டிகலா நாங்க என்ன செய்ய போறோம்? யூஸ் பண்றதும் கணக்க சீட். அது இப்ப என்னவா வந்துடும்? திக் சீட்டா வந்துடும். ஓகே, ஆனா அதுல அந்த கேப்புகள் இருக்கும், பட் திக் சீட்டா வரும். ஐடியா விளங்குதல்ல உங்களுக்கு?